ஹாய், ரத்னா ஆந்திரா ஃபுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இதுக்கப்புறம் உங்க வீட்டுல யாருமே கருவேப்பிலைய தூக்கி போட மாட்டாங்க. ஏன்னா தூக்கி போடவே முடியாது. கருவேப்பிலைய உணவுல பார்க்க முடியாது. எப்படின்னு தானே கேக்குறீங்க. இந்த மாதிரி ஒரு பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலைய தேடினாலும் கிடைக்காது. அந்த அளவுக்கு நம்ம ஒரு ஐடியா பண்ண போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆரோக்கியமான நிறைய விஷயங்கள் வீடியோக்கள் வரப்போகுது. அதை நீங்க தொடர்ந்து பார்க்கலாங்க. இப்போ நம்ம வீட்லயே கருவேப்பிலை இருந்ததுங்க. இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருந்தா பறிச்சு வச்சுக்கோங்க. இல்லைன்னா கடையில வாங்குற கருவேப்பிலையா இருந்தா ஒரு 4 தடவை 5 தடவை நல்லா கழுவி சுத்தமா ஈரம் இல்லாம எடுத்து நல்லா துணியில போட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கருவேப்பிலை நிறைய சத்து இருக்குங்க. இதுல விட்டமின் ஏ, பி, சின்னு நிறைய சொல்றாங்கங்க. முடி வளர்றதுக்கு மட்டும் இந்த கருவேப்பிலை உதவி இல்லைங்க. நம்மளுடைய தோலுக்கு, சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு, இதுல இருக்கிற சிறு தோற்பு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதுல கேன்சர் வராம இருக்கிற தடுக்கிறதுக்கான மருந்து கூட இருக்குன்னு சொல்றாங்கங்க. அந்த அளவுக்கு முக்கியமான கருவேப்பிலைய நம்ம தூக்கி போடாம வாரத்துல ஒரு தடவை கொத்தமல்லி, புதினா சேர்த்து துவையல் அரைங்க. இல்ல தனியா கூட நீங்க கருவேப்பிலைய குழம்பு வச்சு சாப்பிடுங்க. குழம்பு வச்சு சாப்பிடும் போது இட்லி, தோசைக்கு நிறைய யூஸ் ஆயிடுக்கும். நம்ம குழந்தைங்க அது கண்ணுக்கு தெரியாமலும் சாப்பிட்டுருவாங்க. இப்போ இந்த பொடிய எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. நல்ல திட்டமான கருவேப்பிலைய எடுத்துட்டு வந்து எலசா இருக்கிறத நான் துவையலுக்கு வச்சுக்கிட்டேங்க. கொஞ்சம் முத்தலா இருக்கிற கீரையெல்லாம் தூக்கி போடாம நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வெயில்லயே, அதாவது இளம் வெயில் சொல்லுவாங்க, நிழலும் இல்லாம வெயிலும் இல்லாம இருக்கிற இடத்துல நல்லா ஒரு 2 நாளைக்கு ஆற வச்சிருங்க. இப்ப இருக்கிற வெயிலுக்கு நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே ஆற வச்சுக்கலாங்க. அந்த அளவுக்கு நல்லா கழுவிட்டு ஆற வச்சு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் முறுமுறுன்னு நல்லா இருக்கும். இதை வறுக்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க. அந்த அளவுக்கு இப்ப இருக்கிற வெயில்ல நல்லாவே காஞ்சு போயிடுதுங்க. இந்த கருவேப்பிலையில நிறைய சாப்பிடலாங்க. கருவேப்பிலை மோர் சாப்பிடலாம். கருவேப்பிலை பொடியில நம்ம கொஞ்சோண்டு வெந்நீர் மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்ச நேரம் வச்சுட்டு வடிகட்டி மஞ்சத்தூள், உப்பு போட்டு லெமன் பிழிஞ்சு சாப்பிடலாம். இல்லைன்னா தேன் கலந்து சாப்பிடலாங்க. கருவேப்பிலை இருக்கிற சத்து ரொம்ப அதிகங்க. அந்த முடி உதிர்வை தடுக்குங்க. நான் அதே மாதிரி இந்த கருவேப்பிலையில இருக்கிற சத்து பாத்தீங்கன்னா குடலை சுத்தமும் பண்ணுங்க. இதுல லேசான தொகுப்பு இருக்கிறதுனால நமக்கு உடல்ல பலத்தை கொடுக்குங்க. இப்ப பாருங்க, நான் 2 நாள் தான் வீட்டுக்குள்ளேயே காய வச்சேன். நல்லா சலசலன்னு சத்தம் கேக்குதுங்க. இதை வறுக்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க. நீங்க மழை காலமா இருந்ததுன்னா ஒரு கனமான வானொலி வச்சு எண்ணெய் விடாம பிளைனா வறுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்ப வெய்ய நாளுன்றதுனால நல்லா சலசலன்னு சத்தம் கேட்கிற அளவுக்கு காஞ்சி இருந்தது. இதுவே போதுமானதா இருக்கும். அதனால நான் இதை பொடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேங்க. இந்த கருவேப்பிலையில நம்ம எத்தனை வகையான பலகாரம் செய்யலாம் தெரியுமாங்க. சூப்பு வைக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா லட்டு எல்லாம் செய்யலாம். இதுல நிறைய நட்ஸ் எல்லாம் வறுத்து போட்டு கருவேப்பிலை பொடியை வறுத்து போட்டு நம்ம நட்ஸ் செய்யலாம். அந்த நட்ஸ் லட்டு அது செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். மோர்ல கலந்து கொடுக்கலாம். வெய்ய நாள்ல இப்போ கத்தாழை, கருவேப்பிலை, மோர் எல்லாம் மிக்சியில போட்டு அடிச்சு காலையில வெறும் வயிற்றுல குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்தா உடல் சூடு குறையும், நல்லாவும் இருக்கும். இந்த வெயில்ல அவ்வளவு ஆரோக்கியமான விஷயமா இருக்கும். இதே கருவேப்பிலை பொடிய நம்ம கொஞ்சமா சீரகம், உப்பு சேர்த்து சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடலாங்க. எல்லா வகையிலுமே இந்த கருவேப்பிலையில இருக்கிற சத்து அவ்வளவு இருக்குதுங்க. இப்ப நான் இன்னைக்கு குருமா குழம்பு வச்சேன். எல்லா காயும் வாங்கிட்டு வந்தேன். ஆனா அந்த கடையில கருவேப்பிலை கொடுக்கல. ஒரு சில நாட்கள்ல மழை காலங்களிலும் சில நாள் கிடைக்காது, வெய்ய நாள்லயும் சில நாள் கிடைக்காதீங்க. இந்த கருவேப்பிலை காசு கொடுத்தா கூட தர மாட்டாங்க. ஆனா சாதாரண நாள்ல ஓசில நிறைய அள்ளி கொடுப்பாங்க. சில நாள் தட்டுப்பாடாயிடும், கிடைக்காது. அந்த மாதிரி நாட்கள்ல நம்ம இந்த மாதிரி கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி அதை பவுடர் பண்ணி ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு பாட்டில போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா 6 மாசம் 1 வருஷம்னா கூட நல்லா இருக்குங்க. வெளியே வச்சீங்கன்னா 3 மாசம் வரைக்கும் பயன்படுத்தலாங்க. வாசனை போகாம நல்லாவே இருக்கும். இப்போ இதுல கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு கொத்தமல்லி போட்டுட்டு குருமா குழம்புக்கு. இப்ப இந்த குழம்பு சாப்பிடும் போது கருவேப்பிலைய தூக்கே போட முடியாது இல்லையா. ஏன்னா கருவேப்பிலை குழம்போட கலந்துருச்சு. யாருமே தூக்கி போட முடியாது, தேடினாலும் கிடைக்காது கருவேப்பிலை. இப்ப பாருங்க, காரக்குழம்பு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சிருக்கேன். இதுக்கும் அதே மாதிரிதான் கொஞ்சமா நீங்க இந்த கருவேப்பிலை பொடியை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கருவேப்பிலைய தூக்கி போட முடியாது. இதுல இருக்கிற சத்தும் குழம்போட கலந்து போயிடும். அது மட்டும் இல்லைங்க, இந்த மனம் ஒண்ணு சொல்லுவோம்ல, வீடே தூக்குற அளவுக்கு கருவேப்பிலை வாசனையா ஒரு மனம் வருங்க.
அதே மாதிரி சாம்பார்ல, ரசத்துல நீங்க எக்ஸ்ட்ரா இந்த கருவேப்பிலை பொடியை போட்டு பழகிட்டீங்கன்னா இதை மிஸ் பண்ணவே மாட்டீங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்குவீங்க. ரொம்ப ஆரோக்கியமான முறையில நீங்க கருவேப்பிலைய உங்க வீட்டுல இருந்தே நீங்க தயார் பண்ணி வச்சுக்கலாங்க. இங்க பாருங்க, இப்போ திடீர்னு ஒரு 2 நிமிஷத்துல ஒரு கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுங்க. எதுவும் குழம்பு இல்லைன்னா கவலைப்படவே வேணாங்க. ஒரு சின்ன தாளிப்பை கொடுத்தோமா, அதுல முந்திரி பருப்பு, வேர்க்கடலைன்னு போட்டோமா, கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் கருவேப்பிலை பொடியை போட்டு உப்பு போட்டுட்டு ஒரு கைப்பிடி சாதத்தை போட்டு கிளறிட்டீங்கன்னா அவ்வளவுதாங்க. 2 நிமிஷத்துல மேகி மாதிரி ரெடி ஆயிடுங்க நம்மளுடைய கருவேப்பிலை பொடி சாதம். இதுல ஒரு 2 சொட்டு, ஒரு 10 சொட்டு லெமனை பிழிஞ்சிட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுட்டு சாப்பிட்டு பாருங்க. ஹோட்டல்ல சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்டான கருவேப்பிலை சாதம் கிடைச்சிருங்க. இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா உங்க குழந்தைங்க கருவேப்பிலையை எப்படிங்க மிஸ் பண்ண முடியும்? அவ்வளவுதான், அருமையான கருவேப்பிலை சாதம் ரெடி. சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க.